இந்தாப்புல கோதாவரி வா, சைக்கிளில் 2 பேரும் போவோம். நீ அதை சரிதானே போற, வீட்டில் இறக்கி விட்றி. வா வா, நடுவில் வந்து உட்காந்துக்க வா. ஐயோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. பேசாம போங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. சைக்கிள் உங்க கூட என்னால வர முடியாதுங்க. எங்க அப்பா தெரிஞ்சா அடி பின்னி எடுத்து போடுவாரு. போங்க நீங்க. என்ன போல அந்த காலம் இந்த காலம்ட்டு, இந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னமோ என் கூட சைக்கிள்ல வர்றதுக்கு பயத்துக்கிட்டு இருக்கிற. நீ மட்டும் சைக்கிள வரலன்னு வச்சுக்க, உன்னை நாளைக்கே தாலியை கட்டி கூட்டிட்டு போயிருவேன் பாத்துக்க. ஒழுங்கா வரியா இல்லையாப்ப? வா வா, உட்காரு உட்காரு. உனக்காக தான் தட்டு வெயிட்டிங்க. ஒடிய ஒடிய கோதாவரி பிள்ளை, உன் வருங்கால புருஷன் நாடு. தயங்காம வந்து உட்காரடி. அதுக்கு சீக்கிரமாலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்க அப்பா இடத்துல போய் இடக்கு முடுக்க இது சொல்லி வைக்க கூடாது. என்ன சைக்கிள் வந்து ஏறி உட்காரு. இங்கெல்லாம் உட்கார மாட்டேன், பின்னாடி தான் உட்காரு. சரியா? ஏடி கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காரு. பின்னாடி தள்ளினா சைக்கிள் முன்னாடி தூக்குது பாத்துக்க. 2 பேத்தையும் வளைச்சுக்கிட்டு தூக்கி போறதுக்கா முன்னாடி தள்ளி உட்காரு. என் பொண்டாட்டியோட சைக்கிள்ல தாலியா நான் போறேன். எங்க வீட்டுக்கு எப்படி நீ மருமகளா வருவ? அட, இது நம்ம கோதாவரியில. இவன் என்ன நம்ம கோதாவரி சைக்கிளை வரி குறைச்சு கூட்டு வரியான். இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். இன்னும் தைரியம் தான் என் கோதாவரியை கூட்டு வருவியான். இப்ப பாரு என்ன பண்றாரு பொறுக்கி ராஸ்கல். இதுல பாட்டு வேற, மருமகளை கூட்டிட்டு வா மாமியாரை கூட்டுவான்னு. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஏண்டி கோதாவரி, எங்க பாத்தியா அந்த தடிய பையன் ஏதோ பிளான போட்டு நடுவில் நின்றுட்டு இருக்கிறேன் பாரு. இன்னைக்கு இவனு சும்மாவே விட மாட்டேன், ஏத்தி விடுறேன் பாருப்ப. ஐயோ, என் மாமா தள்ளி போமாமா, காலை கட்டி வச்சு நின்றுட்டு இருக்கிறேன். ஐயோ கடவுளே, ஏங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அவரை ஏன் ஏத்தி போடாதீங்க. அவனுக்கு ஆயுஸ் அப்படிதான் போகணுன்னு இருக்குடியா, அதனால ஏத்தித்தான் ஆவேன். இப்ப பாரு அகட்டி வச்சுக்கிட்டா நின்றுகிட்டு இருக்கிற. என்ன தைரியம் உனக்கு? நான் ஏத்த மாட்டேன்ற நம்பிக்கையில நின்றுட்டு இருக்கிறியா? இப்ப பாரு ஏத்தி விடுறேன் வந்து. என்ன தாண்டி போடா பாப்பாங்கிட்டு. நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடி ஓடி மாப்பிள்ள. ஐயோ போச்சே, ஏத்தி விட்டானே. ஐயோ, மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியல, பறந்து போயிட்டாரு. ஏங்க கொஞ்சம் சைக்கிள் நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே. ஐயோ கடவுளே. மாமா பரலோகம் போய் சேர்ந்துட்டியான் பாவத்தை. இங்க இருந்து செத்துதான் எல்லாரும் போவாங்க. இவன் நேரா ஸ்ட்ரெயிட்டா உன்னோட உடம்போட போயிட்டான் போல இருக்கு. ரொம்ப கவலைப்படாத, நீ வா, நம்ம வெளியே போலாம் வா. இதெல்லாம் எனக்கு தேவையா? தேவையில்லாம எதுக்கு காலை விட்டு வச்சு நின்றுட்டு இருக்கியா தெரியல. தேவையில்லாம மோதி விட்டு அந்த ஆல்பிசர் பறந்து போயிட்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஹீரோயிசம் பண்றேன்னு இப்படி அடி வாங்கிட்டு போயிட்டே மாமா. ஐயோ நல்லா இருக்கியாமா? சாட்டியா? சும்மா அந்த பக்கத்து வந்தேன். கடவுளே, நடந்து வந்து தான் டார்ச்சர் பண்ணுவேன்னு பார்த்தா அப்படி பறந்து வந்து பாஞ்சு வந்து என்கிட்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே. இவனை நான் என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, மகனே இங்க வாடா, வேமா வாடா. இந்த தடிப்பாய் பார்த்தியா, பாஞ்சு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அம்மா அம்மா என்னாச்சுமா? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? ஏண்டா எங்க அம்மாவை என்னடா பண்ண? எதுக்குடா எங்க அம்மா அழுதுகிட்டு இருக்குது? ஏதாவது திருடிட்டானாவே சொல்லுமா? இந்த படுபாவி பையன் லவ் டார்ச்சர் தாங்க முடியலப்பா. நடந்து போனாதான் சும்மா இருக்க மாட்டேன்னு பார்த்தா இப்போ பறந்து வந்து என் மேல உட்காரியா வந்து. கேட்டா நல்லா இருக்கே சாட்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா. இது காதல் பண்ற வயசா இவனுக்கு. எப்படி சொன்னாலும் இவன் மேலே விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். விடாம அங்கிட்டு இங்கிட்டு பறந்து வந்து லவ் பண்ண நான் என்னதான் பண்ண முடியும்? யோயோ, அங்கிட்டு சைக்கிள் மோதிருச்சியா, அதனால பறந்து வந்து இந்த அம்மா மேல தெரியாம விழுந்துவிட்டேன். அதுக்கு இந்த அம்மா படுற பாடு இருக்குது. எப்பா உங்க அம்மாக்கு வயசுக்கு தந்த சகவாசமே இல்லையா? உங்க அம்மா அப்பா யாராவது லவ் பண்ணுவாங்களா? இந்த முகத்தை பார்த்து யாராவது லவ் பண்ணுவாங்களா சொல்லு. ஏண்டா போனா போகுதுன்னு பார்த்தா எங்க அம்மாவை லவ் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப வந்து எங்க அம்மா முகத்தையே கிண்டல் அடிக்கிறியா? இப்ப பாரா என்ன பண்றேன்னு. எத்தனை நாள் வாத்துக்கிட்டு இருக்கே, விடாம துரத்தி வர்றானே. பேராண்டி நம்ம காமாட்சி பாட்டி இருக்கலாம்ல, அது பனியார் இனிப்பனியார் போட்டுக்கிட்டு இருக்காமா. ஒரு 10 ரூபாய்க்கு இனிப்பனியார் வாங்கிட்டு வரியா? எல்லாரும் போய் வாங்கிட்டு வராளுங்க. நீ போய் வாங்கிட்டு வா. 10 ரூபா போட்டாலே நிறைய தருதாமல போல. கிளவிய, உனக்கு வேற வேலையா இல்லை. எப்ப பார்த்தாலும் என்னையவே தான் எங்கேயாச்சும் போச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா. அங்க ஒரு மடையை தூங்கிட்டு தானே இருப்பியா வீட்டுக்குள்ள. எப்ப பார்த்தாலும் அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறியா. அவனை போச்சோன்னா என்ன? சரி 10 ரூபா கொண்டா, போயிட்டு வரேன். பேராண்டி போனா 2 பனியாரம் உனக்கு தரலாம் சேர்த்து வைப்பேன். உன் தம்பியோட நீ தான் அதிகமாக கொட்டிக்கிற. அப்புறம் என்னல உனக்கு ரொம்ப அடகாப்பிட திரும்ப சுத்திக்கிட்டு இருக்காது. அப்ப இருக்கிற பணியத்தை கூட்டி போய் அவனுக்கு வச்சிருவேன் பார்த்துக்க. போய் வாங்கிட்டு வரல போல. பாட்டியா பாட்டியே, என்னமோ நீ இனிப்பு பணியார கடை போட்டியாமே, ஒரு 10 ரூபாய்க்கு இனிப்பு பணியார கொடுப்பாட்டியே. சீக்கிரம் கொண்டா, நான் போய் வீட்டில் கொடுக்கணும். அவங்க பசிக்குதுன்னு சொல்றாங்க. ஆமலை கருவாயம் பேர, நீ எப்போ வேணாலும் இனிப்பு பணியாரம் வந்து வாங்கிக்க. பாட்டிட்ட ரொம்ப சோயோட வச்சிருப்பேன் சரியா? எப்போ வேணாலும் வந்து வைக்க. கொஞ்சம் உட்காருப்பா, தரேன். அப்படியா? எப்போ வேணாலும் தரேன்னா காசு இல்லாமல் தந்துருவியாக்கோ. நீ வேற ஏன் கிளவியா? என்னைய போட்டு உயிரை வாங்க. பணியாரத்தை கூட இவனுக்கு ஒரு தட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்தா தான் அடுத்தடுத்து நம்மக்கிட்ட பணியாரம் வாங்குறதுக்கு வருவியா. இல்லைன்னா வரமாட்டியா. அதனால ஒரு தட்டு முதல் ஃப்ரீயாக கொடுப்பான். இங்கே பார்க்குற வாயம்பேலே, இந்த ஒரு தட்டு பணியாரம் உனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். நல்லா உட்காந்து சாப்பிடு. முத கடைக்கு வந்திருக்கேல. அப்படியா? எனக்கு இலவசமாக ஒரு தட்டு பணியாரமா? சரி கொண்டா, சீக்கிரம் கொண்டா சாப்பிட்றதுக்கு. ஆகா, கிளவி பக்குவம் தாப்பா. எவ்வளோ நல்லா இனிப்பு பணியாரத்தை சுட்டு வச்சிருக்குது பார்த்தியா? நல்ல சுவையாத்தான் இருக்குது. சரி கிளவியா, 10 ரூபாய்க்கு பணியாரத்தை போட்டு கூட நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சீக்கிரம் போட்டு கொண்டா.
எப்பா இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். எப்பா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது கறிகாய் ஆக்கிட்டீங்களா? இன்னைக்காச்சும் நிம்மதியாக உட்காந்து பிரியாணி திம்பா. நீ நிம்மதியாக உட்காந்து பிரியாணி திங்கிறியா? நிம்மதியாக உட்காந்து இப்போ வர்றேன் பாருப்பா. ஐயா கருவாயி நல்ல சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டான். இனிப்பு பணியாரம் எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும். சுவையான இனிப்பு பணியாரம் நம்ம காமாட்சி பாட்டி செஞ்ச இனிப்பு பணியாரம் கொண்டாடா எனக்கு. கிளவிய நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் இந்த இனிப்பு பணியாரத்தை சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி குட்டிக்கருவாயா என் கூட வாடா, கொஞ்சம் வேலை இருக்குது. நீ இந்த பணியாரத்தை அப்புறமே சாப்பிடு. இதை விட பெஸ்ட்டான சாப்பாடு ஒன்று இருக்குது. இது பேராண்டி எப்படில நீ அங்கே பணியாரம் சாப்பிட்டா 10 ரூபா தானே கொடுத்து விட்டேன். 10 ரூபாய்க்கு இந்த பணியாரமே அதிகம். எப்படில நீ சாப்பிட்டாங்க உட்காந்து? என்னாச்சுன்னு சொல்ல. நான் பணியாரத்தை சாப்பிட்டுட்டு தான் வருவேன். நீ மட்டும் எப்படி அங்கே ஃப்ரீயாக பணியாரம் சாப்பிட்டா சொல்லுடா கருவாப்பையிலே. கிளவியே முதல்ல அந்த கிளவி கடைக்கு நான் போயிருக்கிறேனாமா. அதுக்கு பணியாரத்தை ஃப்ரீயாக வச்சு கொடுத்துச்சு. சரி இதை சாக்கு நானும் உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு தட்டி பணியாரத்தை வச்சு கொடுத்துச்சு பார்த்துக்க. நீங்கள் இந்த பணியாரத்தை சாப்பிடுங்க. குட்டிக்கருவாயா வாடா. இந்த வயசுல போனதான் கரெக்டு வா. அடுத்த கருவாயம்பே யார் கூடிய கெடுக்க இப்படி கிளம்பிட்டான்னு தெரியலையே. இந்த வேஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு வேஷம் மாற்றிக்கிறியாப்பா. அட யார் இது பக்கிரி பையமா இருக்கிற? இவன் கூட இந்த குட்டிக்கருவாயம் பேசிக்கிட்டு இருக்கிறியா? ஐயா அது முகரை மூஞ்சி பாரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. இந்த பக்கிரி பைய கூட இவனுக்கு என்ன வேலை? ஏய் போறியா இல்லையாடா? என் பின்னாடியே சோத்தை கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற. நீ போலன்னு வச்சுக்க அடிச்சு துரத்தி விடுவேன் பச்சுக்கால முகரையும் பாரு. என் பின்னாடியே எவ்வளோ நேரம் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க. போடா தம்பி. நீ சாப்பாடு கொடுத்துட்டேன்னு நான் இங்கேருந்து போயிடுவேன். இல்லைன்னு வச்சுக்க நான் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு விட்டு போயிடுவேன். ஒழுங்கா சாப்பாடை கொடுக்குறியா இல்லையாடா கருவாப்பையில? ஏய் நீ எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாலும் நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்டா. நீ எடுக்கிறதே பிச்சை. இதில் மிரட்டி வர கேட்குறியா? கை காலை உடச்சு முடக்கி போட்டு போடுவேன். ஒழுங்காப்போ நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன். ஐயோ பயந்துட்டேன். போடா பொறுக்கி. இப்ப பாரு நான் பைத்தியம். ஜிங்கிடி 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 சக்கா ஜிங்கிடி. நான் பைத்தியம். என்னே வாடா பைத்தியம் சொன்ன. இப்ப நீ பைத்தியம் மாதிரி கை கால் ஆட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிற. சாப்பாடு கேட்டு கொடுக்கலன்னா இதான் நிலைமை. ஐயோ என்கிட்ட வராதிங்க. நான் செஞ்சு வைக்கிறது குசுக்காக. அதனால நீங்க அங்கிட்டு போய் சாப்பாடு கேளுங்க. எங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்துங்க. இங்க வெறும் குசுக்கா தான் இருக்குது. அடியே கிளவியே என்கிட்டயே சாப்பாடை மறைக்கிறியா? இப்ப மென்னு துப்புன மாதிரி துப்புனேன்னு வச்சுக்க. நீயா பைத்தியக்காரி மாதிரி அலைய போற. துப்பட்டா? ஐயா அதெல்லாம் வேணாப்பா. இந்த பிரியாணி எடுத்துட்டு போ. நீ தயவு செஞ்சு துப்பி கிப்பி வச்சிடாதப்பா. என்கிட்ட நானே கை கால் முடியாம தான் கிடக்குறேன். நீ துப்பி வச்சு இன்னும் கை கால் முடியாம போயிடப்போது. எடுத்துட்டு போத அந்த பையன் இருக்கட்டும் என்கிட்ட. ஒழுங்கா இருந்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான். பிரியாணியோட போய் சாப்பிட்டுறேன். அங்க துப்ப மாட்டேன். பயப்படாத கிளவி. போயிட்டு வரேன். இவன் சரியான பக்கிரி பையில போல இருக்குது. ஒரு நிமிஷத்துல துப்புறேன்னு சொல்லி பயந்து விட்டு பிரியாணியே வாங்கிட்டு போயிட்டா. கொள்ள நாள் கழிச்சு சாப்பிடணும்னு நினைச்சு இப்படி வாங்கிட்டு போய் தொலைச்சிட்டானே. எல்லாம் அந்த குட்டி கறி வாய்மையினால பேச்சாட்டு நம்ம உள்ள அப்பயே போய் தொலைஞ்சிருக்கலாம். இங்கே பேரண்டி எப்படியோ அது இதையும் சொல்லி அந்த கிளவிட்டு பிரியாணியை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா தின்னுங்களே. நல்லா வக்கனே தின்னுங்க பாட்டியே எனக்கு பணியாரம் போட்டு கொடு பாட்டி. சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு பணியாரம் போட்டு கொடு. கருவாம்பேலே உனக்கு இல்லாமையா பணியாரம்? உட்காருல போட்டு தரேன். நல்லா தட்டு நிறைய வச்சு தரேன். சாப்பிடு உட்காரு. உன் பாசத்துக்கு ஈடியனா எதுவுமே கிடையாது. எவ்வளவு பாசம் என் மேல வச்சிருக்கிற. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் யாரும் பாசம் வச்சு பார்த்ததில்ல. சரி கொண்டா சாப்பிட்றதுக்கு. ஆஹா இனிப்பு பணியாரம்னா இனிப்பு பணியாரம் தான். வாயில வச்சதுமே தேனா உள்ள போகுது பாட்டியா. சூப்பரா செஞ்சு வச்சிருக்கிற. பாட்டியா 10 ரூபாய்க்கு இனிப்பு பணியாரம் கட்டு. நான் அதை கையில் கொண்டு போய்க்கிறேன். இந்த பொறுப்பாக பணியாரம் கட்டிட்டேன்தா. அவ்வளோதான் வாங்கிட்டு போய். சரியா இந்தா. சரி பாட்டியா நான் போயிட்டு வரேன்னு. நாளைக்கு வந்து நல்லா பணியாரம் சாப்பிட்டு போகிறேன் திருப்தியா மனசுக்கு. என்ன நான் கிளம்பிட்டா? இல்லை கருவாம்பையில் என்னெல்லாம் 10 ரூபா தான் கொடுத்துருக்குறேன். நீ சாப்பிட்ட பணியாரமே 20 ரூபா ஆச்சுல. மொத்தம் 30 ரூபா ஆச்சு. 30 ரூபா கொடுத்துட்டு போல. என்னெல்லாம் 10 ரூபா கொடுத்துருக்க. கணக்கு மறந்து போயிட்டியா? என்னதே கணக்க மறந்துட்டியாவா? நேற்று வந்தப்போ நீ தானே ஒரு தட்டு பணியாரமும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக கொடுத்த. இன்னைக்கு அதே மாதிரி தானே வந்தேன். நீ ஃப்ரீயாக கொடுத்தேன்னு நினச்சி தான் நான் சாப்பிட்டேன். என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற. நான் வாங்கினது 10 ரூபா பணியாரம். அதுக்கு மட்டும் தான் காசு தருவேன். இல்லை கருவாம்பில் நேற்று நீ புதுசாக வந்தனால அந்த பணியாரத்தை உட்கார வச்சு கொடுத்தேல. நீ தின்னுட்டு அப்போ தான் அடுத்தடுத்து வாங்குவேன். நீ தினமும் வந்து இப்படி கேட்டால் என் வியாபாரம் என்னெல்லாம் ஆகுறது? தயவு செஞ்சு அது தின்னதுக்கு காசு கொடுத்துட்டு போல. நான் நேற்றுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தேன். இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுக்கல பார்த்துக்க. அதெல்லாம் முடியாதே. கருவா எனக்கு என்னைக்கும் ஒரே மூளை தான். நேற்று என்ன பண்ணியோ இன்னைக்கு அதை தான் பண்ணேன்னு நினச்சி நான் சாப்பிட்டு போட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஃப்ரீயா கொடுப்பேன்னு நினைச்சேன். நீ காசு கேட்பேன்னு எனக்கு எப்படி கிளவி தெரியும்? மனுச்சிரு என்ன நாளைக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கு காசு கொடுத்துட்டு போறேன். நீ வழக்கம் போல ஃப்ரீயா கொடுப்பேன்னு நினைச்சு கேள்வியே. காசு கேட்பேன்னு தெரியாது. நான் போயிட்டு வரேன். சரியா? நான் என்ன பண்ண முடியும்? இந்த திருட்டு பயலுக்கு ஒரு நாள் இலவசமா கொடுத்தா அடுத்தடுத்து வாங்க உருவே பார்த்தா தினமும் வந்து இப்படி இலவசமா தின்னுட்டு போறியான்னு இவன் இன்னும் சொல்லுதுன்னு தெரியல எனக்கு. வச்சா
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.